இதயம் wishes you a very happy new year. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. ஆங்கில புத்தாண்டையொட்டி தமிழக கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. குன்றத்தூர் முருகன் கோயிலில் சந்தனக்காப்பு அலங்காரத்தில் முருகப்பெருமான் அருள் பாலித்தார். காரைக்குடி பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் தங்க கவச அலங்காரத்தில் காட்சியளித்தார். மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் பூ அலங்காரத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அருள் பாலித்தனர். மகிழ்ச்சியா அம்மனை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்கும் அந்த சந்தோஷம் கிடைக்கணும்னு மீனாட்சி அம்மனை வேண்டிக்கிறோம். இந்த வருஷம் நான் ஜென்ரலாக தாங்க வேண்டுவேன், எல்லாருக்காகவும் தான் வேண்டிக்கிறது, தனியாக எங்களுக்குன்னு வேண்டுறது இல்லை. நோய் நொடி இல்லாமல் அவர் சொன்ன மாதிரி சந்தோஷமாக நிறைய மழை வந்து விளைச்சல் நல்லபடியாக இருந்து தமிழக மக்கள் நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கணும், அவ்வளோதான். எப்பவுமே வருஷம் ஜனவரி 1 நான் இங்கே தான் வருவேன். நான் அம்மனை தரிசனம் பண்ணிட்டு தான் போவேன். அதனால் அம்மனை தரிசனம் பண்ணால் நல்லாவே நடக்கதாக தோணுது. ஸோ அதனால் வருஷம் இங்கே வந்துடுவோம். இந்த வருஷம் எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்னு எதிர்பார்க்குறோம். இந்த 2024 வந்து எல்லாருக்கும் அமைதியாகவும் ஆரோக்கியமாகவும் ஹாப்பியாகவும் பீஸ்ஃபுல்லாக இருந்தோம். ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரிவன். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் நள்ளிரவில் விஸ்வரூப தரிசன பூஜை நடைபெற்றது. திருச்சி மலைக்கோட்டை கோயிலில் கரும்பால் அலங்கரிக்கப்பட்ட மண்டபத்தில் மாணிக்க விநாயகர் தங்க சூரிய பிரபை வாகனத்தில் காட்சியளித்தார். நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலில் 7 டன் மலர்களால் சாமிக்கு புஷ்பாஞ்சலி செய்யப்பட்டது. தஞ்சை பெரிய கோயிலில் பெருவுடையாருக்கு புத்தாண்டில் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அந்தோ 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 அருளார் பெருமாய
காரைக்காலில் காரைக்கால் அம்மையார் கோயிலில் சிறப்பு அபிஷேகம் பூஜைகள் நடைபெற்றன. புத்தாண்டையொட்டி சர்ச்சுகளிலும் நள்ளிரவில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. சென்னை சாந்தோம் சர்ச், தாம்பரம் சேலையூர் அட்வென்ட் சர்ச், தூத்துக்குடி தூய பணிமய மாதா சர்ச், திண்டுக்கல் மேட்டுப்பட்டியில் வியாக்குல அன்னை ஆலயம், கோவை புனித மைக்கேல் சர்ச் உள்ளிட்ட சர்ச்சுகளில் நடந்த திருப்பலியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு புத்தாண்டு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர்.